For a few minutes, we are just going to invite the Holy Spirit in here. We know that He is here and He is in our heart. We are going to ask the Holy Spirit to come and manifest in this place. இந்த இடத்துல வந்து ஆவியானவர் அசைவாடும்படியாக இந்த இடத்துல நாங்கள் ஆவியானவரை நாங்கள் வரவேற்க போகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு. We want the heart of gratitude. We are going to look back the whole of the year, how the Lord God was faithful in whatever He has promised. We are here as we are today. It's because of the mighty God. It's because of the grace of God. இன்றைய நாளில் இப்படி இருக்கிறது போல இந்த இடத்துல வந்து சேர்ந்தது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவர் உண்மை உள்ளவருமாக இருந்தபடியால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். Another thing which I want to say is you may have come here for the word of God. இந்த இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வார்த்தைகளை பார்க்க கிரியைகளை காண போறீங்க. இந்த இடத்துல you are not going to hear the promise for the new year. But you are going to see and we are going to be demonstrated the power of the Holy Spirit is here. There's lots of healing, there's lots of prophecies are awaiting. இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையை நாங்கள் கேலண்டரில் அடித்தோம், அது அப்படியே நாங்கள் கொழுவி வச்சுட்டு போகும்படியாக அல்ல. நாங்கள் சிறிய கூட்டம், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறது தேவனுடைய வல்லமையை காணும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை காணும்படியாக. To feel the presence of God. You want not just to feel the presence of God, but you are going to see the power of God. இந்த இடத்துல அவருடைய வல்லமையை நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் காணுவீங்க. இந்த இடத்துல நிறைய குணமாகுது. இருதயங்கள் இந்த இடத்துல குணமாகும், வியாதிகள் குணமாகும், புதிய ஆசீர்வாதங்களோடு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற புதிய வாசல் கூட நீங்க இன்றைய நாளில் நுழைந்து போக போறீங்க. இன்னொரு காரியம், இந்த இடம் ஒரு மதம் சார்ந்த இடம் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மதத்தை பரப்பினவர் அல்ல. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெறும்படியாக. இந்த இடத்துல வந்து ஒரு மதம் மாற்றிக்கொள்ளும்படியாக அல்ல. You have come here because why I am saying is, if there's a reason for saying you have gathered here not because of Christians, not because of that we are religious and so on, because we are gathered here to see the face of Jesus Christ. He is so loving. He loves everyone, every single body. எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். Beyond the culture, there is no barrier, or there is no language barrier, there is no cultural barrier. Even today we can see we are many cultural background we are here. But Jesus wants to bless everyone. He wants to bless you. He wants to bless you abundantly. Today you will see that. Thank you, Lord God. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல வந்து அசைவாட எங்கள் தேவ ஆவியானவரே, இந்த இடத்துல வந்து உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்து. இந்த இடத்துல நாங்கள் ஒன்றையும் நம்பி வரையில, மியூசிக்கை நம்பி வரையில, ஜனங்களை நம்பி வரையில, உண்மை நம்பி வந்திருக்கிறோம். We have come here not trusting in the music or music group or anything. It is good that if it is here, but we are not trusting in that, but we are trusting in you. We are trusting in your presence. Release your presence into each and every one who have gathered in here.
They have come in thirst. தாகத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜீவ தண்ணீராய் இப்பொழுது இறங்குவீராக. இப்பொழுது இறங்குவீராக. Feel the presence of the Lord here. Just receive Him and drink His presence. Release all the burdens out. எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். When the Holy Spirit comes, that's amazing things are going to happen in your life and through your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது பலத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாக பலருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலையும் உண்டு. Wherever the presence of the Holy Spirit is, there is deliverance. This is the time of deliverance because Holy Spirit is moving in here mightily, 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 mightily. Thank you, Holy Spirit. Thank you, our God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. ஒரு விசை நாங்கள் முடிந்தவர்கள் மாத்திரம் நாங்கள் எழுந்திருந்து ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த இடத்துல. Those of you, if you can stand, please stand and let's open our mouth and we are just going to look at the face of Jesus Christ and we are going to say thank you. We are going to say thank you. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த இடத்துல நாங்கள் இப்படியாக வந்திருக்கிறோம். வியாதிகள் எங்களை மேற்கொள்ளவில்லை, சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ளவில்லை. Nothing overwhelmed us. There were sicknesses, there were so many storm-like situations, but nothing overwhelmed us. All what we have been overwhelmed is we have been overwhelmed by the power of God. We have been overwhelmed by the presence of God. We have been overwhelmed by the love of God. That is why we have gathered here in thirst. In thirst we have come to receive the love of God more. In thirst we have come to receive the power of God more. In thirst we have come, oh Lord, to receive your anointing, oh God. Oh Rishya Kamala Santa Rusya Kamahara Shanta Rava Santa Namaraka Shanta Rava Abhiseka Vallamaya. இந்த வேளையில வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே ஜீவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் அவர்களிலிருந்து பொங்கி எழும்பி வரும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து இப்பொழுது நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். You all are the chosen one. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். Every single one is the chosen one. You are the beloved. You are the chosen one. You have been chosen even before you were formed in the womb of your mother. தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே தேவன் முன்குறித்த பிள்ளைகள் மாத்திரம் இந்த இடத்துல நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. ஓ ரிஷா கனமஹஸ்யா நனகரவா விபஹஷே திதுரா அஹல ரேஷா மஹரசந்தனமா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். We give thanks. We give thank you. Oh, with a gratitude, with a heart of gratitude, with a heart of thankfulness. ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முகத்தடியை முறைக்கிற அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஆட்கொள்ளத்துக்கு ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, the anointing breaks the yoke. Oh, that the anointing which breaks the yoke come down in power right now in the name of Jesus Christ. I pray and I release the presence of the Holy Spirit into each and every soul, into each and every heart, into each and every life. Be touched by the power of God. Be touched by the presence of God. Be touched by the power of God right now in the name of Jesus. 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 Rika Maha Sheka Ramaha Situ Rusya Mahala Rava Lishinimikala Ramahala Roshikala Maha Sente. Nandri செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். We praise you. We praise your name. Thank you, Holy Spirit, for your presence in here. Thank you, Holy Spirit, for your presence in here. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க வந்து அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல யார் யார்
and be hunger. But as you are seeking the presence of God, you will lack nothing. You will lack nothing. Everything is going to be given to you. Whatever you are desiring, whatever you are yearning for, and God is able to do whatever you are seeking and yearning for. நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய இன்றைய நாளில் அவர் செய்வார். வெறுமனே இந்த இடத்துல வார்த்தைகளை கொடுத்து விட்டு போகும்படியாக அல்ல. இந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய வல்லமை நீங்கள் காணுவீர்கள். இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல நாம் வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இந்த வேளையில நடந்து கொண்டிருக்கிறது. As I speak the word of God, even right now in your life, there are miracles is happening at this moment. At this moment, there is a release happening in your life. At this moment, there is a shift going through in your life. நீங்க இதுவரையும் வந்தது போல அல்லாமல் இந்த நொடி பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில இந்த நொடி பொழுதுல கர்த்தர் எல்லாவற்றையும் திசை திருப்பி கொண்டிருக்கின்ற நேரத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஓ ரிகாலா நமா ஷேகரா மகரா ஸ்தந்தோ ரிகாலா பலகா ஷேந்தனமா கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு அறுக்கின்ற காலம் இது. As you have sowed with tears you have sowed, but this is you have come to the moment of reaping. You have come to the moment of reaping. Reap in the name of Jesus. Reap the health. இந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரிகா மகாஷேக ரபகன ராசியன் தனகர பஹலபா ரிஷி அனமகன ரபக சிந்தி நிகுஷியால கரபன ராசந்தன கரபலபா. Oh, there are so many hearts are being hurt. I can see the hearts being hurt. You have come with a hurt. Riba labahara shente rusakala ramahara shente. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். But release yourself as he is filling your heart. Oh, with his glorious presence. Oh, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் பாலன ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தேர்தல் அடைய செய்து உங்கள் வனாந்திரமான சூழ்நிலைகளை இந்த வேளையில் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். வனாந்திரமான சூழ்நிலைகளை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். The dry lands are turning into the garden of Eden. Lord is the changing every situation. All the dark area is being changed. Oh, light is coming. Receive the light of God. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. Thank you, O God. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ரிபா ரஷகல பகர சுகவாசியந்த கரபகல ரஷந்தர கரபல. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. Thank you, O God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. ஸ்துதி தேவா, பிரசன்ஸா தேவா. Thank you, O God. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. சிலர் நீங்க நினைக்கிறீங்க, சிலர் அநேகர் நாங்கள் நினைப்போம் இது நாங்கள் ஒரு ஞான சிருஷ்டி அடைஞ்சோ அல்லது தீர்க்கரசமா சொல்லிடு எங்கள் எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக தெரிஞ்ச காரியம். சில காரியங்கள் இந்த இடத்துல வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைவேறாத காரியங்களாக இருக்கலாம். You may have thought some of the things has not been fulfilled, but Lord is faithful. As He has promised, still the promise is on. He has not switched off. Still the promise is on. அவர் ஆமென்றும் ஆமென் என்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. Lord is working in your background which you cannot able to see. உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியில் இருந்து அவர் செய்கின்ற காரியங்களை நாங்கள் காண முடியாது நாங்கள்.
we can able to only see what is right in front of us. Perhaps we are in need of a stay in this country. Perhaps we have financial issues. ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் தாமதித்திருக்கிறார், நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு நல்லதென்று நினைச்சதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். Because He is God, He knows everything, and He is your Father. He is your Father. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைத்திருக்கும் பொழுது பரம தகப்பன் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். Even the earthly fathers, like we are to give the good gifts to our children, how great our heavenly Father is to give the greatest gift to us, and He wants us to be happy. He wants us to be full of joy, and He wants us to prosper. எங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவு செய்யும்படி அவர் எங்களை நினைத்து வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. The plan, the Lord which you have is to make us prosper, to give us hope. He wants to keep us higher, and He wants to bless us because we know His name. அவருடைய பெயரை நாங்கள் அறிந்திருக்கிறபடி அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். As we seek Him, we are getting delivered. அவரை நாங்கள் தேடுகிறபடியால் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் விடுதலை அடைகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you O God. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில. இன்றைய நாளில் இந்த பொழுதுல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். What I am saying is, முந்தினதை நினைக்காதே, பூர்வத்தை மன்னாதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Do not think about the past. Do not look back. Today I am doing a new thing in your life. நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும். As I speak this word, right now it is happening. A new shift is happening. A new thing is beginning in your life. It is நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் இந்த காலங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கின்ற காலங்கள். இந்த காலங்கள் உங்களை உயர்த்துகின்ற காலங்கள். இந்த தருணத்துக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு காலம் கண்ணீர் விட்டீர்கள். You were spending all these years, you were spending all this time to be in this moment. Because this is the moment of blessing. This is the moment that you are going to be exalted. This is the moment God is going to bless you. It is going to be a double blessing. It is going to be a great blessing. Thank you, O God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you O God. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ரிஷாரபகரஸ்யா நகரபகலரஸ்யா நகரபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you O God. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி. We thank you, we praise you, we thank you, we praise you, we thank you, we praise you O God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ரிஷாலா கரபகன மகசந்தன கரபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
you will be given a word, a promise of the new year. Brother Khan will be sharing the word of God, and he'll be giving the promise for the 2015. But as I spent time with the Lord last night, these are the words which God gave me to share today. And this is, you will found in, I don't know to say that in singers, but it's written in Exodus 14:14. You'll have to just read because we are short of time, because we are supposed to start at 11 o'clock, but it's 8 minutes more. I'm just going to read it out. Just Bible we have no, because it is appearing in here. Exodus 14:14 says, "The Lord will fight for you, and you shall hold your peace and remain rest." Under rest means, I'll tell that in English first. Rest means all these years you have tried, you have strived, and all that have been happened. But this time, whatever is not possible, whatever is too hard for you, just leave it to God in and rest. I found it in Amplified version, Hebrew and Greek version. It says, is to rest in His presence. Just to rest in His presence. Leave it to Him and rest, relax, be happy. Be happy in God. Why? Because He is going to fight the battle for you. உங்களுக்காக அவர் எல்லா யுத்தத்தையும் அவர் செய்ய போகிறார். நீங்க சும்மா இருங்க. அதுக்காக வேலை செய்யாம நீங்க, அதாவது நீங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தலை கெடுத்து கஷ்டப்பட்டாம நீங்க அமைதியாக இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. இருந்தால் நம்ம ஆசீர்வாதம் வரப்போது ஆண்டவர்கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து. நீங்க பாடுபட்டு எடுத்த ஆசீர்வாதங்கள் அல்ல. It is not because of you tried and got the things, but it is coming from God. And the second thing is, I don't know why it was 14 and 14. It was so amazing after the word of God came. I didn't fast. I didn't just be in the presence of God for one ஒரு கிழமை 2 கிழமை எடுத்த விஷயம் இல்லை. நேற்றைக்கு இந்த தினத்தில் நான் ஏதாவது ஒரு காரியம் பகிரவணும்னு சொல்லி 14 வந்து அப்படியே எனக்கு வந்தது. அப்படியே அடுத்தது ஜோன் 14 உங்களுக்கு எல்லாமே தெரியும். Which is saying is, you may ask for anything in my name, Jesus' name, I will do it. அடுத்த காரியம் வந்து என்ன தேவையாக இருந்தாலும், நீங்க என்ன மதமாக இருந்தாலும், you may be whatever the religion it may be, you may be whatever cultural background it may be, but at your difficult situation, just call upon His name. உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில், உங்களுக்கு துன்பமான நேரத்தில், உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க கூப்பிடுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷருக்கு தெரியாது. இங்க சர்ச்சில் நடத்துற பாஸ்டருக்கு தெரியாது, ஃபாதருக்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்க அவரை மட்டும் இயேசுவே உம்முடைய பேரால நான் கேட்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும். Just help me in this matter, Jesus. You just ask Him, you will be delivered, because that is the promise which is given in John 14:14. God is great. Thank you, O Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. I think you got it. எல்லாருக்கும் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. And we have 5 more minutes to go into the new year. So what I feel like is we are going to praise God. நன்றி செலுத்துவோம். உண்மையிலே நன்றி செலுத்துவோம். உண்மையிலே இவ்வளவு காலம் ஆண்டவர்களை வச்சிருக்கிறோம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இல்லாதவர்கள் தான் நம்ம. We have to think about those do not have, those who are sick. The people do not have the food to eat. People do not have the dress to eat. And there are people without mom and dad, people without families and so on. But today we are here like this. அது எல்லாத்தையும் நாங்கள் நினைச்சு நாங்கள் விடுதலையோடு just be free, and from the bottom of our hearts we are just going to praise Him. And those who have received and those who can speak in tongues and stuff like that, just feel free to praise God loudly, because we encourage people to praise God loudly. And if you can praise God softly, it's up to you. Thank you, and we are going to just do it for 5 minutes. We are going to, because as you praise God, you are, and greater things are going to happen. இந்த நேரத்தில் நீங்க துதிச்சு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க காண போறீங்க, பெரிய ஒரு விடுதலையை நீங்க காண போறீங்க. As you are going to praise God, many things are going to happen. You are going to be delivered. Thank you, O God. And நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு முன்பாக உள்ள எரிகோ மதில் உடைந்து விழுகிறது. Oh, just imagine there is something in front. As you praise God, as you
praise God. The wall of Jericho is going to come down. The wall of Jericho is going to come down. They didn't do anything. The people of God didn't do anything. They just gave the praises. They just praise God. They were just going around the wall of Jericho praising God. The wall of Jericho came down. Oh yes, 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 yes. Today there is lots of walls of Jericho in your life. Yes, yes, I can see the separations. There I can see the separations in the family. Yes, there I can see the hurt feelings in the family. Oh, Rika Bahara Sheta Nakara Bahara Sheta Nakaraba. Yes, I can see the ideas. I can see the ideas. Irritable bowel syndrome in you. Rika Nakara Bahara Sheta Nakaraba. Rishina Bahara Bahara Sheta Nikara Bahara Raba. Nandri Seleturo. There are so many stomach problems and bowel problems and stuff like that, which I can see. Oh, Rika Bahara Sheta Nakaraba Bahara Sheta Nakaraba Bahara Sheta Nakaraba. Nandri Seleturo. You are getting delivered. As we praise God, as you praise God, you are getting delivered. You are getting delivered. We are getting delivered. Be happy. Be joy. Be joy. Rejoice. 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 Because the walls of Jericho is coming down. The bondages are being broken in the mighty name of Jesus Christ. The weapons which formed against you, it's not going to prosper. It's not going to prosper. God is fighting the battle as I share the word right now. Yes, 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 yes. Exodus 14:14 says, God is fighting the battle. He is fighting the battle. He is delivering you. He is restoring you. Yes, I can speak the restoration. In the இடத்துல உறவுகள் சீர்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல உறவுகள் சீர்பட்டு கொண்டிருக்கிறது. ரிகல பகவா ஷேதே நிகோ ரபஹ ஷேதா ரபஹரபா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Diabetics are getting healed. Arthritis is getting healed. Rika Mahara Sheta Nakara Baharaba. Be delivered and rejoice. Be delivered and rejoice. Be delivered and rejoice. Because God has come to you. God has delivered you. God has healed you. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Migraines are getting healed. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Thank you, O God. Nandi Selutum. Nandi Selutum. Right hand wrist. You have a problem with the right hand wrist. It is getting healed in the name of Jesus Christ. Valadu kaiyila wrist உடைவு இந்த இடத்துல மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரிபா கரபகல ராக ஷியதல கரபகல சியமகல தியரபகல ஷலகலபகல ஓ ரஷ கரபகல சியமகல தியரபகல ராக ஷியதலபா. You have not lost anything. You have not lost your age. You have not lost your time. Yes, God is restoring everything back. எல்லாவற்றையும் இரட்டத்தலையாக இந்த உலகில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய காலம் போய்விட்டது, வயசு போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்திருத்தி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில as you are walking right now into the 2015, this is the moment you are walking into the 2015. This is the time that you are walking into the 2015 with the mighty God, with the living God. Shout out to the Lord, giving praises to Him. Give praises to Him. Shout out to the Lord, giving praises to Him, because He has restored us, because He has delivered us. எங்களை ஆண்டவர் ரட்சித்தார், எங்களை ஆண்டவர் விடுவித்தார். இந்த வேளையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரை கண்டது போல அல்ல, இனிமேல் காணப்போவது பெரிதாக இருக்க போவது உங்களுடைய வாழ்க்கையில. ஓ, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இந்த வேளையில கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய நாமம் இருக்கிறது. We have your name, we have your name, Jesus, 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 Jesus. We have your blood, Jesus. Thank you for your blood, thank you for your blood, thank you Jesus, thank you Lord God. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord God, thank you Lord God, thank you Lord God, thank you Jesus, thank you Jesus, thank you Lord God, thank you Jesus. Shakarabaha Shantana Karabaha Syantanaba. Thank you Lord God. Can we clap our hands because we have walked into the 2015? Happy New Year! Yes, because God has made it. We couldn't have done it actually. We couldn't have done it, brother. We couldn't have done it. உண்மையிலே சகோதரே உண்மையிலே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இல்லாவிட்டால் இந்த 2015 நாங்கள் கண்டிருக்க முடியாது. We couldn't have done it. So thank you oh God. I will encourage you to prophetically. Do you mind take a step from wherever you are? Just do a prophetic act. ஒரு காரியத்தை நீங்க உங்களுடைய விசுவாசத்துல ஒரு தீர்க்கதரிசனமாக இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. Just wherever you are, just say that you are here now and you just take a step forward. Amen. Jesus. I will encourage you to do that. Just thinking, yes, you are just walking in. Yes, you were there with the problems, you were there with the sicknesses, you were there with the barriers. இதுவரை காலம் உங்களை காரியங்கள் இழுத்து கொண்டிருந்தது. You were held back, you couldn't move forward. Many things were held back. But Lord is dealing with that situation. உங்களை இதுவரை இழுத்து கொண்டிருந்த காரியங்களை ஆண்டவர் இந்த வேளையில இடப்படுகிறார். நீங்க சில வேளையில நீங்க காரியங்கள் உங்களை மூவ் பண்ணி போக முடியல. You couldn't move forward. You couldn't move forward, but God is dealing with the situation now. As I speak the word of God, God is dealing with the situation now. இதுவரை உங்களை இழுத்து பின்னால் வச்சுக்கொண்ட காரியங்களை நீங்க சந்திப்பதல்ல என்றால் ஆண்டவர் சந்திச்சார். Because God has met with the situation. You couldn't deal it. Yes, just leave it. As I said that, just leave it in the presence of God. Rest in the presence of God. God is great. Thank you, our God. Thank you, Jesus. Thank you, our God. Thank you. We praise you. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலே வார்த்தை சும்மா நான் சொல்லல இந்த இடத்துல நீங்க காப்பீங்க கணக்கினிகளை நீங்க காப்பீங்க பிறகு தொடர்ந்து வரப்போற காரியங்கள் நீங்க you will see the great things happening. It is just the beginning. It's just the beginning. You are going to see greater things as we share the word of God, and after that we are going to pray and lots of things and be in expectation. That's the what I can say. எதிர்பார்ப்போட இருக்க இந்த இடத்துல வந்தோம் ப்ரே பண்ணினோம் அல்லது யாரோ கூப்பிட்டாங்க வந்தாங்க அந்த மாதிரி இல்லை. Just be in expectation because you have come to the Lord, living God. You have come to see God, living God. So and be in expectation. Expect the great things to happen in your life. Do not limit God, because God you serve, God you worship cannot be limited. He is unlimited. He is omnipotent, omnipresent. He is mighty. His name is mighty. His name is wonderful. He is a great counselor. He is the Prince of Peace. Thank you, O God. Thank you for your presence, Lord. It's because of you we are making it, O God. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் இருப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Sorry, இருக்கிறதுக்கு முன்பதாக we can just say Happy New Year. Sorry to each and everyone. Happy New Year to everyone. எல்லாரும் மூவ் பண்ணி எல்லாரும் மீட் பண்ணி எல்லாரும் ஹக் பண்ணி with the true love, yes. There is no pretending here. We are all children of God. இந்த இடத்துல நடிப்புகள் நாடகங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். God bless you, brother. God bless you. God bless you. God bless you. Thank you, oh God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, oh God. நன்றி செலுத்துகிறோம். Thank you, oh God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ருஷியால பகர செந்தெனேங்கன குலவ. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Stotram. Happy New Year. God bless you. God bless you. Yehovah Shammah, apasarga sitina devinda. Yehovah Shammah, apasarga sitina devinda. Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. Okay, cameraman. God is there. In each and every situation, God is there. God is with you. God is in your situation. God is in your lackings. God is in your warlike situations. God is there. Shammah. Singing in Sinhalese, and Sinhalese is the majority. My wife is speaking language in Sri Lanka. So this is, even though I speak Tamil, I just sing in Sinhalese. Thank you, O God. This song is saying that I am just living. It's because of your love, and even when I was crying and I அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருந்தீங்க. When I was crying, you were with me, and your love saved me, and so much. ஆண்டவருடைய அன்பு என்னை மீட்டுக் கொண்டது. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்ற பாடல் போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சில ஒரு சாட்சியாக அந்த சொல்லிட்டு அதில் சகோதரிகள் அலி சிஸ்டர் இருக்கிறாங்க, ராஜ் சிஸ்டர் இருக்கிறாங்க.
அவங்க 2 பேரும் ஒரு சின்ன சாட்சியும் ஒரு பாடலை படித்து அதுக்கு பிறகு கண்ணன் பிரதர் வந்து உங்களுக்கு தருவார். இந்த இடத்துல நான் உற்சாகப்படுத்தபடியாக சொல்கிறேன். ஒரு காரியம் வச்சுலாம் இந்த இடத்துல போன சனிக்கிழமை தான் நான் இந்த உங்களுடைய நான் கண்ணன் பிரதருக்கே சொல்லியிருக்கேன். போன வருஷத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சிருக்காது. போன வருஷத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் ஆண்டவர்கள் நான் நெருக்கடிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், தோல்விகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தேவைகள், பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சென்ற வருடத்தில் போதுமன்றமாகி போயிடுச்சு. பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரே ஏழாது, ஆண்டவரே எனக்கு ஏழாது, போதும், என்னை எடுத்து விடும் ரெண்டு நாள் ஆண்டவரோடு நான் உண்மையாக நான் பேசியிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். உண்மையிலே ப்ரேயர் பண்ணியிருக்கேன், சீரியஸான ப்ரேயர். because I know my prayer, because last year, I'm just saying this testimony just to encourage you. Last year I was praying a prayer of yes, certain things I was looking for and certain things has to be happen. And if it is not going to be met before the 31st, and I'm talking about last year, 2013 at the ending, if it is not going to happen before the 12 midnight, yes, I just want to drop dead. Because that is the, it is biblical, the Bible it is biblical. Because Elijah did the same thing. Elijah, he was a mighty man of God. He is the one who sent, literally he sent the fire. He asked for the holy fire to come down. The fire came down and it just consumed all whatever is left at the altar. And Elijah, our தீர்க்கதரிசி, அவர் வானத்திலிருந்து அக்கினியை கட்டளையிட்ட பொழுது உண்மையான அக்கினி வந்து எல்லா பலிகளையும் அப்படியே எடுத்துக்கொண்டு போனது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு வல்லமையான ஒரு எலியான தீர்க்கதரிசி ஒரு சூழ்நிலையான ஒரு ஜெசபேல் என்ற ஒரு அரசிக்கு பயந்து அவர் இல்லை தன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கொண்டபடியா அவர் ஜீவனுக்கு பயந்து அவர் அப்படியா சொல்லியிருந்தார், என்னால் முடியாது, I cannot take it, I'm just going to die. அப்படியே அவங்க ஜெபத்தில் போனதில் நான் எழுதியிருந்தேன் உண்மையான சீரியஸான ப்ரேயர். ஆனால் nothing happened actually. I was again like this, I was going into the new year with praises, nothing happened. But the other day I was a bit of headache and stuff like that because I was expecting something to happen. ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். உண்மையிலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். But God didn't do anything. But is God's ears deaf? No. His eyes is open all the time. And even if our eyes are closed, sometimes we will think like, yes, I cannot see God in this situation. In the சூழ்நிலையில் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் கடவுளை பார்க்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி, but his eyes is always open towards you. அவருடைய கண்கள் உங்கள் மேல திறந்திருக்கு. Even we cannot hear the God. How we can hear God? We may think like, yes, if the home office is going to say, yes, your visa is granted, we will say, yes, I hear God. அல்லது ஒரு சூழ்நிலையில் அல்லது okay, something is happening like, okay, marriage is coming, or right partner is coming, or the one whom you are carrying in your heart, maybe your boy. If he is going to say that, yes, you are very beautiful, then we will be happy we heard God. எல்லாருக்கும் அப்படிதான், நம்ம எல்லாம் அப்படிதான். That is how we think. ஆனால் ஆண்டவர் அப்படி பதில் கொடுக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் சரி, ஆண்டவர் உண்மையிலே பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் சரி. இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருந்தது. This year was a very blessed year for me, especially in the sight of ministry and stuff, because this has been established. This is not a plan of human. This is not the plan of ஒரு மனுஷராக இந்த இடத்துல ஒரு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க கூப்பிட்டு ஆராதிக்கும்படியாக இந்த காரியமாக அல்ல. இது ஒரு தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன சொன்னா, இதில் எல்லாத்தையும் புதுசு, வேறு இடத்துல இல்லாத நீங்கள் இந்த இடத்துல பார்ப்பீங்க. You will see the things happening in this gathering. We gather here on Sundays at 3 o'clock. You will see difference because there is no pressure and there is no like that man-led
சர்ச். ஒரு மனுஷன் தங்களுடைய ஃப்ளஷில் ஒரு மாம்சத்தில் செய்கிற மாதிரி காரியங்கள் இந்த இடத்துல பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துல பார்ப்பீங்க, the one you will see is the love of God and the power of God. ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. love of God, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல பார்ப்பீங்க. மற்றது இன்னொன்று, not the word only, another thing is word, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுட்டு வரீங்க. ஆனால் here in this place you will see the word and deed, ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய கிரியைகளை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. This is the plan of God, because these are the days, these days. So this has been established. And also I just said two things. ரெண்டு காரியத்தை நான் சொல்லுவேன். உண்மையில கன காரியங்கள் ஆண்டவரின் மூலமாக, கன காரியங்களை நிறைய குணமாக்குற காரியங்கள் ஆண்டவரின் மூலமாக செய்தார். God has done great healings through me, and God has delivered many people from the witchcraft and stuff like that. And God has given me the words of wisdom and words of knowledge and prophecies and stuff like that, and delivered many people. அநேக காரியங்களை, ஞானமான வார்த்தைகளை கொடுத்து அநேகரை விடுவிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் பயன்படுத்த அவருடைய ராஜ்யத்துக்காக என்னை தெரிந்து கொண்டபடியால் என்னை வைத்திருந்தார். ஏன்னு சொன்னால், நான் இந்த கனவில், நான் இந்த ஆண்டவரோட பண்ணின உடன்படிக்கை இன்னொரு சகோதரிக்கு எங்களுடைய சர்ச்சில், சல்ஃபோர்ட் சர்ச்சில் இன்னொரு சகோதரிக்கு அந்த கனவுல கண்டவர். நான் உத்தரவுமே சொல்லலை, நானுக்கும் கடவுளுக்கும் நான் இடப்பட்ட காரியத்தை கடவுள் அவருக்கு கனவுல தெரிவிச்சிருந்தார். அப்படி நான் இறந்து போனதாக. அன்றைய நாள் நான் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு கனவு காணப்பட்டது. அவர் சனிக்கிழமை அவர்கள் 2-3 பேரை பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. நான் வருவனா இல்லையான்னு சொல்லி, என்னை வரவழைத்தான் அது இப்போதான் சொன்னவங்க இப்படி கண்டதுன்னு சொல்லி. As I was making the covenant that I have to die, that was a covenant, that was the prayer which I was having to God, and that has been revealed to a sister, a lady in our church, in our Tamil church, and that has been delivered, that has been revealed to her that I am dead. See, God, why I am saying is God has heard my prayer. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டபடியாக தான் நான் இந்த கனவுல அவருக்கு தெரிவிச்சிருந்து அந்த சகோதரி எனக்கு சொல்லியிருந்தார். ஆனால் ஆண்டவர் எனக்கு எதற்காக விட்டு வந்திருந்தார்? கலாத்தியர் 2:20 படி, according to Galatians 2:20, I am dead, even though I am dead, I am alive. Why? Because of God Jesus Christ. I have been crucified in the cross of Jesus, but still I am alive. Why? To take the gospel to the nations. நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் மரித்தேன், நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துடைய கூட சிலுவையில் கூட அறையப்பட்டு, ஆனால் இன்றைய நாளில் உயிர் வாழ்வது ஆண்டவராகிய இயேசு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கும் விசுவாசத்தில் அவருடைய நாமத்தை பறைசாற்றும்படி இன்றைய நாளில் நாங்கள் பிழைத்திருக்கிறோம்.